அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெறவுள்ள இடத்தில் நடைபெறும் பணிகளை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பார்வையிட்டு வருகிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை அங்குள்ள எமது செய்தியாளர் ராஜ்மோகனிடம் கேட்கலாம். வணக்கம் ராஜ்மோகன். அதிமுக பொதுக்குழு கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது தொடர்பான தகவல்களை கூறுங்கள் ராஜ்மோகன். கண்டிப்பாக சேகர், நாளை அதாவது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமாக இருந்த செல்வி ஜெயலலிதா கடந்த 5ஆம் தேதி உடல்நலக்குறைவின் காரணமாக உயிரிழந்தார். இதையடுத்து அன்று இரவே தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொருளாதாரராக இருந்த நிதியமைச்சராகவும் இருந்த ஓ பன்னீர்செல்வம் பொறுப்பேற்றுக் கொண்டார். அதன் பின்னராக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் யார் என்ற கேள்வி தொடர்ந்து அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலை வந்தது. இந்த நிலையில் அவருடன் அதாவது ஜெயலலிதாவினுடைய நெருங்கிய தோழியான சசிகலா பல்லாண்டு காலம் அவரோடு இருந்தது என்பார் என்ற காரணத்தால் அதிமுக முன்னணி பொறுப்பாளர்களும் அதிமுக அமைச்சர்களும் அவரை பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் நாளை பொதுக்குழு கூட்டம் சென்னையை அடுத்த வானகரத்தில் நாளை 9 மணி அளவில் துவங்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த பொதுக்குழுவில் செயற்குழு உறுப்பினர்கள் 280 பேரும், மாவட்ட செயலாளர்கள் 50 பேரும், அதோடு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த பொதுக்குழு உறுப்பினர்கள் 2770 பேர் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நாளை கலந்து இருக்கிறார்கள். இதற்கான முன்னேற்பாடுகள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களும் இங்கு வரக்கூடாது என்பதால் இங்கு அதிகமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதிக வாகனங்கள் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் தற்போது தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வானகரத்தில் இருக்கக்கூடிய நாளை நடைபெற இருக்கக்கூடிய ஸ்ரீ வாரா வெங்கடாஜலபதி திருமண மண்டபத்தை தற்போது பார்வையிட்டு வருகிறார். நாளை நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்துக்கு என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்து விரிவான ஏற்பாடுகள் பார்வையிட்டு வருகிறார். அவருடன் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி மற்றும் நகராட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி உடன் இருந்து வருகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அதிமுக முன்னணி நிர்வாகிகளும் தற்போது இங்கு வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் நாளை நடைபெறக்கூடிய பொதுக்குழு கூட்டத்தில் நாளை செயற்குழு உறுப்பினர்கள் 280 பேரும் நாளை யார் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவார்கள். அந்த செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் பொதுக்குழுவில் விவாதிக்கப்படும். அதன் பின்னராக நாளை யார் அடுத்த பொதுச் செயலாளர் என்பது குறித்து தெரிய வந்துவிடும். அதுக்காக இந்த பகுதியில் அதிகமான அதிமுக தொண்டர்களும் குவிவார்கள். அதேபோன்று தமிழகம் எங்கும் அதிகமான அதிமுக நிர்வாகிகளும் செயற்குழு உறுப்பினர்களும் பொதுக்குழு உறுப்பினர்களும் வருகை தர இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. ராஜ்மோகன் உள்ள அதிமுக பொதுக்குழு கூட்டம் குறித்த விரிவான தகவல்களுக்கு நன்றி.